ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2026 ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஒரு வயசான தாத்தா ஹீரோயின்லாம் வண்டியை தள்ளி விட்டு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஒரு மெயில் பாக்ஸோட தள்ள முடியாமல் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். அவருக்கு நம்மளோட தாத்தா ஹெல்ப் பண்ணுறாரு. நியானோட அப்பா நம்ம ஹீரோ தான் இவரு. 1991 சின்ன பையன், 2026 ஆயிடுச்சுன்னா 35 வருஷம் ஓடி தாத்தா தானே ஆவாரு. ஸோ கன்ஃபியூஸ்ட் ஆகிக்க வேணாம், இது நம்ம ஹீரோ தான். ஃப்யூச்சரில் அவர் தாத்தாவாகிட்டாரு. இப்போ வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவர் வண்டியில் அந்த மெயில் பாக்ஸ் இருக்கிறதையும் இவர் நோட் பண்ணுறாரு. அதே நேரம் 1991 பாஸ்டில் கடைக்காரரோட பையன் பூனைக்குட்டியை தேடி வந்தா, போஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் வந்து அது மறைஞ்சு போயிடுச்சு. என்ன இதுக்குள்ளே போயிட்டியான்னு அந்த பையன் தேட, அந்த பூனைக்குட்டி 2026 வந்துருச்சு. இப்போ எப்பவும் போல் பாஸ்டில் நடக்கிற கதையை காட்டுறாங்க. தாத்தா போட்டு அந்த லவ் லெட்டரை தான் படித்து பார்க்குறாங்களாம். அதில் உன் கூட இருந்த அந்த நாட்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு எழுதியிருப்பாரு. அதை படிக்கும்போதே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. 2026 போது எனக்கு 50 வயசு இருக்கும். அந்த வயசில் இப்படிலாம் நான் எதுக்காக உனக்கு எழுதி அனுப்ப போகிறேன், பட் எதுக்காக திடீர்னு இப்போ நடக்கணும் இதெல்லாம் கேட்க, அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்ததுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. எனக்கு லவ் லெட்டர் கிடைச்சது, நான் போட்ட லெட்டர் காணாமல் போய் நியான் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ரிப்ளை லெட்டரும் கூட வந்துச்சு. ஸோ அந்த போஸ்ட் பாக்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல, அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கும்போது ஒரு வயசான தாத்தா பொருளை கொண்டு வந்துட்டு இருந்தாரு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் பார்த்தேன், அவர்கிட்ட அந்த போஸ்ட் பாக்ஸ் இருந்தது. பார்த்தா அடுத்த நாள் இங்க கடைக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்ல, எவனோ அதே தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, நரைச்ச தலையோட ஒல்லியா பூனைக்குட்டி கூட உள்ள இருந்ததே, உன் வீட்டுக்கு வெளியே நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, அப்போ அவரை கண்டுபிடிச்சா ஏதாவது தெரிய வரும்னு இவங்க முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் 2026 ப்ரெசென்ட்ல நியான் என்னடா இன்னும் பாஸ்ட்ல இருந்து ரிப்ளை லெட்டரே வரலையே, இன்னும் எத்தனை நாள் தான் வெயிட் பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு வண்டியை ஓட்டிட்டு வந்த தாத்தா, அவருக்கு ஏதோ மறதி நோய் இருக்க மாதிரி தான் இருக்கு, உங்க அப்பாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, வந்து பாருங்கன்னு போலீஸ் கூப்பிட 2 பேரும் வேகமா கிளம்புறாங்க. அதே நேரம் 1991 போஸ்ட் பாக்ஸோட சுத்திட்டு இருந்த அந்த தாத்தாவை தெரியுமான்னு சொல்லி, ரீசைக்ளிங் இடத்துல வேலை செய்யறவங்க தான் அந்த மாதிரி பொருள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களாச்சே. ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரே கடைனா இது மட்டும்தான். அந்த இடத்துல வந்து கேட்கும்போது, வயசானவங்களெல்லாம் நாங்கள் வேலைக்கே வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த லெட்டர்ல வரதெல்லாம் உண்மையா பொய்யா ஒண்ணுமே புரியலையே நீ ஹீரோ சொல்ல, உண்மையாவே அவங்க ஃபியூச்சர்ல இருந்து தான் லெட்டர் போடுறாங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரே காலேஜுக்கு போய் சேருவோமான்னு நான் கேட்பேன். அதுக்கு நீ ஏன்ட்டே கேட்கலாமே, நீ கண்டிப்பா போவன்னு ஹீரோ சொல்ல, அப்போ நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குவோம். நீ ஃபியூச்சர்ல நல்லா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டுமே போதுங்கிறான். அப்போ உன்னோட ஃபியூச்சர்னு கேட்க, ஃபியூச்சர்ல நல்ல விஷயம் நடக்கும்னு கூட எனக்கு தோணலங்கும் போது, அப்போ கெட்டது நடக்க போதுன்னா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அது நடக்காம அவாய்ட் பண்ணலாம் இல்லையா இவ கேட்க, கரெக்டாக தான் சொல்கிறேன், ஆனால் நமக்கு லெட்டர் போடுற அந்த நியான் யாருன்னே தெரியலையேன்னு யோசிக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, அந்த லவ் லெட்டர் எப்படி பொய்யானது இல்லையோ அதே போல் நியானும் பொய்யானவ கிடையாதுன்னு நம்புறேங்கிறா. அதே நேரம் 2026 2 பேரும் வாட்ச்மேன் கிட்ட காரை வாங்கிக்கிட்டு வேகமாக போலீஸ் சொன்ன இடத்துக்கு வந்து பார்க்க, உள்ளே இருக்கிறது அவளோட அப்பா கிடையாது, நம்ம ஹீரோ இல்லை, வேறொரு தாத்தா. அவருக்கு ரொம்ப குளிர் அடிக்குதேன்னு ஸ்கார்ஃபை கொடுத்துட்டு, இவளோட அப்பா இப்போ எங்கே இருக்காரு, எந்த நிலைமையில் இருக்காரு, அவர் பேரு கூட இவளுக்கு தெரிலல்ல, அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கா, இது மாதிரி எந்த ஒரு விஷயமே இவளுக்கு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அதை விட கடைசியாக உங்ககிட்ட நான் எதுக்காக சண்டை போட்டேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறா. என்ன ஆச்சுன்னு கூட தெரிலல்ல. அப்படியே இந்த பக்கம் 1991 சாவோட கடையில் பூல் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறாங்க. அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கியானோட ஆளுக வந்துட்டானுங்க. திரும்பவும் பழைய வேலைக்கு கூப்பிட்டுருக்கானுங்க. பட் நம்மளோட சா பொலைட்டா, இனிமேல் நான் அந்த வேலைக்கு வரப்போகிறது இல்லை, இங்கே அமைதியா என்னோட பூல் பிஸ்னஸை நான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம்டா, பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்படி விட்டுட்டு போவாங்கன்னு எனக்கு தோணலையே இவன் சொல்ல, பார்த்துக்கலாம் அவனுங்க கிட்ட நீ பிரச்சனையே இனிமேல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட தங்ஷியும் அந்த கடைக்கு வராங்க. இது ஒரு கேமிங் சென்டர் மாதிரி தான், பரவாயில்ல நல்லா தாண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட 2 சத்தியம் நீ பண்ணி தரணும், ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடிங்க, எதாக இருந்தாலும் நான் பண்ணுறேங்கிறான். ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஸ்கூலில் ஒழுங்கா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், தெரிலன்னா ஹாய் டேங் உனக்கு டியூட்டர் பண்ணுவான், 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக படிக்கணுங்க, சரின்னு சொல்லிட்டான். 2வது ஊருக்குள்ளே எங்கேயும் எவன் கூடயும் சண்டை போடவே கூடாதுன்னு சொல்ல, 2 பேரும் கோரஸாக சாவத்தான் பார்க்குறாங்க. என்னைய பார்க்குறீங்க, நான்லாம் டீசெண்டான பையன்ட்டு இருக்கான், சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு போக, எங்கள் பாஸ் சூப்பராக குக் பண்ணுவார், இருந்து சாப்பிட்டு போங்கன்னு எல்லாரும் கம்பல் பண்ணவும், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. என்ன பாஸ் உட்காந்துட்டு இருக்கீங்க, போங்கன்னு அனுப்பேன். டே உங்கள் அட்வைஸ் சொன்னால் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான் சாவும்.
இப்போ வீட்டில் ஹீரோ வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு துணி துவைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வரா. என்ன உங்கள் அப்பா திரும்ப வந்துட்டானான்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரல, ஹேர் கட் பண்ணணும்லன்னு சொல்லி அவளே தான் கட் பண்ணி விட போறா. எனக்கு நானே தான் இதுவரை பண்ணியிருக்கேன், ஸோ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஆரம்பிக்க. ஸ்கூலில் வந்து ஜூன் கூடலாம் சண்டை போடாத, நல்லா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு தெரிலன்னா நான் சொல்லித்தரேன்னு சொல்ல. எனக்கு தெரியாது நிறையா இருக்கேங்கிறான். அப்போ உனக்கு புரியுற வரைக்கும் நான் சொல்லித்தரேன்னு சொல்ல சரின்னு சொல்கிறான். அடுத்து காலேஜுக்கு போவல்லங்க இல்லைங்கிறான். ஏன்னா நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் தானே ஓட்டுறதே பெரிய விஷயம். சின்ன வயசில் ரொம்பவே பசியை தாண்டி வந்திருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலே எனக்கு போதும், மற்றபடி கனவெல்லாம் கிடையாதுப்பாங்கிறான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னோட இந்த விதியை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எப்படியாவது இந்த ஊரை விட்டும் இபோவை விட்டும் காலேஜில் போய் சேர்ந்துட்டா மட்டுமே எனக்கு போதும். அவன் தினம் என்னை அடிக்கும்போது கூட என் கனவு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் கிட்ட கிட்ட போயிட்டுருக்கங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்கிறதேன்னு சொல்ல. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ காலேஜுக்கு போவேன், உன் வாழ்க்கையே மாறும்னு சொல்ல. நம்ம ஒன்றா காலேஜுக்கு போவேன்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் எப்படி வருதுன்னு கேட்க, கஷ்டப்பட்டு படிக்கிறது சண்டை போடுறதை விட ஈஸி தாண்டான்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணி விட்டுட்ருக்கா. முடிச்சுட்டு கண்ணாடியில் பார்த்தா, எனக்கே என்ன அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றிட்டியே, இனிவே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. நீயான்னு சொன்ன மாதிரி 23ஆம் தேதி மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் போய் சேருவோமான்னு அவகிட்ட கேட்பேன்னு சொல்ல. அவகிட்டலாம் கேட்காத, நீ போகிற காலேஜுக்கெல்லாம் என்னால் சேரவே முடியாதுங்கிறான். இப்போ அப்படியே அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட, இந்த லெட்டர் உனக்காகன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓட, நாளைக்கு ஸ்கூலுக்கு நானே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து அதை ஓப்பன் பண்ணுறான். உள்ள போஸ்ட் கார்டு இருக்கு. இதுதான் 2026 நம்ம நியானுக்கு கிடைச்ச போஸ்ட் கார்டு. கடலையும் மலையையும் கடந்து நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறும்னு அதில் எழுதியிருக்கா. ஸோ இப்படி சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வரும்போது யாரோ அவளை அடித்து மயக்கம் போட வச்சுட்டாங்க. ஹீரோக்கு பாவம் இது தெரியவே இல்லை. அடுத்த நாள் ஆசையாக ஃபுட்டோட அவள் வீட்டுக்கு வெளியே நிற்க ஆளையே காணோம். செவுத்தை எட்டி அவளை கூப்பிட்டு பார்க்க அப்பவும் சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அவன் கிளம்ப பார்த்தா உள்ள அவங்க அப்பங்கார தான் நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கான். இது நம்ம ஹீரோக்கு தெரியாதுல. நேராக ஸ்கூலுக்கு வரான். ஆல்ரெடி ஹேர் கட்டா அப்படிங்கிற மாதிரி ஜூன் கலாக்க அவன் ஷூவை மிதிச்சிட்டு வரவும் அவன் கடுப்பாயிட்டான். ஒழுங்கா இருக்கிறதா உனக்கு நல்லது, என்னை பற்றி உனக்கு தெரியும்லன்னு அவனை மிரட்டி விட்டுட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட ஹாய் டாங் வந்துட்டாலான்னு கேட்க இன்னும் வரலங்கிறா. அடுத்து இவனும் கிளாஸ் அட்டன் பண்ணுறான். ஹீரோயின் வரவே இல்லை. ஸோ நேராக தங்கச்சி கிட்ட வந்து கேட்க அவங்க அப்பா தான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ உடனே வேகமாக ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க அங்கே ஆளே இல்லை. ஆனால் ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பங்கார விளையாடுற இடத்துலையும் வந்து பார்க்க அங்கேயும் அவன் இல்லை. அவங்க அப்பங்கார வேலை செய்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்க அவன் லீவ் போட்டிருக்கான் இன்னைக்கு. நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆல்ரெடி இவங்க கேஸை பார்த்த ஒரு போலீஸ் இருக்கார்ல, அட அந்த பொண்ணா, ஒருவேளை அவங்க அப்பா சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. உடனே ஒரு தாத்தா கிட்ட சைக்கிளை வாங்கிட்டு ரொம்ப வேகமாக போகிறான். பார்த்தா ஹீரோயினை அவங்க அப்பங்காரு தான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கடத்திட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, வீட்டை விற்று கடனை அடைக்கிற வரைக்கும் நீ இங்கே இருன்னு சொல்லி அவளோட கால்கட்டாவுக்கு ஒரே உததான். உடனே என் பொண்ணு ஒரு மென்டல்னு சொல்லி அவளை உள்ளே இழுத்துட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்க கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். மூஞ்சிலே 2 விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்தா அவன் சண்டைக்கு வந்துட்டே இருக்கான். இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற, அவ உன்னோட மக தானே, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க, அவ என்னோட மகன், நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் குறுக்க பூந்து உத விட்டாலும் சண்டை நிக்கல. ஸோ சுத்தி இருக்கவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்த இவன் என்னையே கொல்ல வந்தவன், இவன் சரியான ரவுடி பையன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக்கிட்டான் அப்பங்காரன். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு என்னை மன்னிச்சிடு ஆயிட்டாங்கன்னு சொல்ல அவள் அப்படியே அழுதுகிட்டே அவனை பிடிச்சிக்கிட்டா. அப்புறம் என்ன சைக்கிள் உட்கார வச்சு நேராக வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். இன்னும் எத்தனைதான் இவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ. இப்போ வீட்டுக்கு வந்ததும் கையெல்லாம் அவ்வளோ காயம். அவன் தான் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். தன்னோட மகளையே இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் வருது. இவன் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அப்பாவோட வர இவங்க அம்மா ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கிறத இவன் பார்த்துட்டான். சரியான சந்தேக புத்தி. ஏவா அது, எவன் கூட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி அம்மாவை போட்டு ரொம்ப அடிச்சிருக்கான். பாட்டியால் கூட தடுக்க முடியல. இவளை தான் பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. அடுத்து புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், எவன் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அதுக்கும் அடி. இப்படி தான் தினம் எங்கள் அம்மா அவதிப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க. எத்தனை நாள் இப்படியே இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும் தான் அவன் கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க. என்ன ஒன்று, என் அப்பாவும் அம்மாவும் ஒரே பக்கம் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் எங்கள் அம்மா கேஷியராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி ஓடி போகும்போது கொஞ்சம் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது அவள் எடுத்துகிட்டு போன காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு சுகர் ஃபேக்ட்ரி ஓனர்கிட்டையும் நாடகம் ஆடி இருக்கான். நல்லவன் வேஷம் போட்டிருக்கான். என்கிட்ட காசு இல்லாததால தான் என் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா. ஸோ என்னோட ஏழ்மை தான் அவள் போனதுக்கு காரணங்கிற ஒரு நடிப்பு. இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணும்போது என் பொண்ணுக்கு சித்தி கொடுமை வந்துடக்கூடாதுன்னு இன்னொரு நாடகம்.
ஸோ இப்படி வீட்டை சுற்றியும் அவன் ஒரு நல்லவன், அவனை மாதிரி யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு பேர் எடுத்து வச்சிருந்தான். இதில் ஒரு நாள் சுகர் ஃபேக்ட்ரியில் நெருப்பு பிடிச்சிக்க நிறைய பேரை இவன் தான் காப்பாற்றி விட்டான். ஸோ இவனுக்கு அவார்ட்லாம் வேற கொடுத்துட்டாங்க. பத்தாதுக்கு நான் ஒரு மென்டல் வேற சொல்லி வச்சிருக்கான். இவன் என்னை அப்யூஸ் பண்ணுறான்னு நான் யாருக்கிட்ட சொன்னாலும் என்னை தான் கன்வின்ஸ் பண்ணுவாங்களே தவிர என்னை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்கிறா. இப்போ இதெல்லாம் கேட்ட ஹீரோ அவனோட கதையை சொல்கிறான். பிறந்ததுலேருந்தே நான் என் அப்பாவை பார்த்ததே கிடையாது. ஸோ என்னோட அம்மா எனக்கு 4 வயசு இருக்கும்போது என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அந்த 4 வயசில் பசியால் நான் ரொம்ப அவதிப்பட்டேன். குப்பை தொட்டியிலிருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கேன். பக்கத்தில் உள்ளவங்க தான் பார்த்து என்ன ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டாங்க. என் அப்பா அம்மா எனக்கு பேரை கூட முழுசாக வச்சுட்டு போகல. ஷென்னுங்கிறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இருக்க தங்ஷியோட அம்மா தான் எனக்கு இந்த பேரையே வச்சது. பட் ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஒரு தெரு நாயின்னு சொல்லி பசங்கள்லாம் புள்ளி பண்ணி என்னோட புக்ஸ் எல்லாம் டாய்லெட்டில் போட்டாங்க. அவங்க கூட எதிர்த்து சண்டை போட்டதால் என்னை சீர்திருத்த பள்ளியில் போட்டுட்டாங்க. அப்புறம் வெளியே வர சாவோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. பட் தங்ஷிக்கே சா கூட சேரதே பிடிக்காதுங்க. சாக்கும் தங்ஷிக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கான்னு கேட்குறா. ஆமாம், தங்ஷி சிட்டியில் போய் காலேஜ் தங்கி படிக்கும்போது வாரம் சா அவங்கள பார்க்கறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அதுவும் போயிட்டு வர்றதுக்கு 5-6 மணி நேரம் ஆகும். அதுவும் சைக்கிளையே கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வருவார். ஆனால் சா இங்க கடன் வசூலிக்கிற அந்த கேங் கூட சேர்ந்துட அவர் தப்பான வழியில் போயிட்டாருன்னு சொல்லி பிரேக்கப்பே பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல சா அந்த அளவுக்கு கெட்ட பையன் மாதிரி தெரியலையேங்கிறா. ஆமாம், சா ரொம்ப நல்லவர். அதே மாதிரி தான் ஜாங்க்ரூவும் ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பா ஒரு கொலைகாரன், ஜெயிலுக்கு போயிட்டான். இதனால ஜாங்க்ரூவால் ஸ்கூல் படிப்பை தொடர முடியல, புள்ளி பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாத அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எங்கே அவன் ஸ்கூல் படிக்கிறது, இங்கேயே அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல இப்படி எத்தனை பேர் வாழ்கிறதுக்காக எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இவளுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்னைக்கு உன்னை எதுக்காக காப்பாற்றினேன்னு நீ கேட்டல, அதுக்கு காரணம்லாம் இல்லை. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தகுதியானவன், எங்களை மாதிரி கிடையாது. வாழ்கிறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. ஸோ நீ நல்லபடியாக வாழணும்னு சொல்ல என்னை வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூங்கிறா. ஹாய் டேங், எனக்கு அன்றைக்கி அடிபட்டப்போ எனக்கு என்னமோ ஏதோன்னு பயந்து போய் கதவை உதச்சிட்டு இருந்தல, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபேமிலின்னு ஒன்று இருந்தா எப்படி இருக்கும்னு. இங்கே பாரு ஹாய் டேங், உன்னோட ஃபேமிலியாக நான் இருக்கலாமா? நீ அதுக்கு அனுமதிச்சா நம்ம 2 பேரும் நல்லபடியாக வாழலான்னு சொல்ல கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக வாழலான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நேராக ஸ்கூலுக்கு கிளம்பி படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக படிப்பு ஒரு பக்கம் போக இதில் சைட் பை சைட் சைக்கிளே ஓட்ட தெரில ஹீரோ தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்படியே பீச்சில் போய் ஜாலியாக இருக்காங்க. நைட் அவள் டியூஷனும் எடுக்கிறா, புரியுதோ இல்லையோ கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு பக்கம் நல்லபடியாக படிப்பு போக இன்னொரு பக்கம் ஜாலியாக சைக்கிள் நல்லா பழகிட்டா ஹீரோக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்கா. அப்படியே பீச்சில் போய் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நைட்டு ஏசியோட லென்த் எவ்வளோன்னு கேட்டால் 0ன்னு தப்பாக சொல்லிட்டு சாரி ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லித்தான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் 23ஆம் தேதி இன்னைக்கு தான் புயல் மாதிரி ஒன்று ஏற்பட போகுதுன்னு நியான் லெட்டரில் சொல்லியிருப்பா. மத்தியானம் நடக்கும்னு சொன்னால் இப்போ ஈவினிங் 6 மணியே ஆகி போயிடுச்சு. சரி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கலாம், நாளான்னைக்கு நடக்கலாம், வா போலான்ட்டு கிளம்ப அங்கே பாருங்க இது என்ன டிராகனான்னு சொல்லிட்டு ஊரே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா இது நம்ம நியான் சொன்ன இன்சிடென்ட் தான் கரெக்டாக அதே நாள் நடந்திருக்கு. 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்புறம் என்ன, உடனே நியானுக்கு ரிப்ளை லெட்டரை எழுதி போட்டாச்சு. 2026ஆவது வருஷத்தில் இருக்கவங்களோட தான் நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது சுத்தமாக என்னால் நம்பவே முடியலை. 23ஆம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே ஏற்பட்டுருச்சு. முன்னத்த லெட்டர் எனக்கு யூசியாங் கிட்டேருந்து வரல. அவர் யாருன்னு எனக்கு தெரியலை. பட் அவர் முதல் போட்ட லவ் லெட்டர் தெரியாமல் கிழிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் இருக்கிறதா சொன்ன ஊரும் எங்களுக்கு தெரியலை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் போஸ்ட் பாக்ஸில் கரெக்டாக 12 மணிக்கு ஒரு பூனைக்குட்டி குதிக்க எனக்கு அதிலிருந்து லெட்டர் கிடைச்சிது. இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் தான் எனக்கு சொல்லணும்னு லெட்டர் போட்டிருக்கா. இதை 2026ல் நியானும் செங்கும் படிச்சிட்டாங்க. பட் இது என் அம்மா தான் பாஸ்ட்லேருந்து எழுதுறாங்கங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. இந்த மெயில் பாக்ஸ் 2 டைம் லைனை மட்டும்தான் கனெக்ட் பண்ணுதா? நம்மளை மாதிரி இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இதே போல் நிறைய மெயில் பாக்ஸ் எல்லாம் இருக்கா? எதுவுமே கரெக்டாக தெரியலை. முதல்ல இந்த லெட்டரை எழுதுறது கடந்த காலத்திலிருந்து என்னோட அம்மா தானாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அடுத்த லெட்டரை நானே எழுதி போடுறேன்னு சொல்லி அவனுக்கும் அவனோட அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஏதோ ஒரு சீக்ரெட்டை எழுதுவான் போல. அப்படி எழுதி அதை போஸ்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வரான். என்னது ஏதாவது வேலை செஞ்சுதான்னு சொல்லிட்டு இவ பாட்டி கேள்வி கேட்க நான் புஷூயி போக போகிறேன், அவங்க என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களாமான்னு சொல்கிறான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிக்காதீங்க,
பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் தான் 2026ல இருக்கக்கூடிய நியான் அண்ட் செங்கோட அப்பா அம்மா. அப்படி பார்த்தா ஃபியூச்சர்ல அவங்க சேராம போயிட்டாங்க. இந்த மாதிரி பாஸ்ட் ஃபியூச்சர்னு மாற்றி மாற்றி லெட்டர் போட்டுக்கிறதால ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றாங்களா இல்லையாங்கிறது தான் கதையே. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.